பன்னாரி அம்மனே உன் பேர நம்பினே நன்மைய செய்யவே நாம் பூஜை செய்கிறேன். எல்லோரும் வாழணும், இன்னல்கள் போகணும், என்னாலும் பூமிய இன்பந்த ஆளணும். பகலாகி இரவாகி தடுமாறி வழிமாறும் பூமி, பல பேரம் மனமாற்றி ஒழுங்காக்கு உலகாடும் சாமி. பக்கபலம் நீ இருந்த மத்த பலம் தேவையில்லை, பக்தியுடன் தேடி வந்த பஞ்சமெல்லாம் தீரும் அம்மா. ஏழைக்கெல்லாம் டல்லா இருக்கு, வாழ்வு பொல்லா இருக்கு, சாமி எல்லாம் கல்லா இருக்கு. ஆத்தா கண்ணு பார்த்தா தாப்பா திறந்துடும், சீக்கிரம் வழிகாட்டு. பகலாகி இரவாகி தடுமாறி வழிமாறும் பூமி, பல பேரம் மனமாக்கி ஒழுங்காக்கு உலகாடும் சாமி. பக்தியுடன் தேடி வந்த பஞ்சமெல்லாம் தீரும் அம்மா. உங்க தாத்தன் தோட்டத்துல கிணறு தோன்ற பக்கம் இருக்காரு. பகல் பொழுது தாண்டி போச்சு, பசியோட துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. என் மகனையும் காணோம். இந்த கஞ்சிய கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துறியா ராசா? சரி பாட்டி, கொடுங்க, கொண்டு போய் கொடுத்துறேன். ராஜா, டேய் டேய் தாத்தா கட்டி விடுங்க. அண்ணா, தாத்தா கிணத்துக்கு வடி வச்சிருக்காரு, பாத்து போங்க. எங்கடா ஓடுற? டேய் ராஜா, நில்லுடா நில்லுடா. தாத்தா எங்க இருக்கீங்க? கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். தங்கா, கிணத்துல வெடி வச்சிருக்காங்க, அடிக்காத. ரங்கன போய் எத்தனை நாளாவது, ஏண்டா இன்னும் வரல? நாம தான் அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கோம்னா
இந்த மாடுகளுக்கு என்ன புல்ல திங்க வேண்டியதானே, திங்கவே மாட்டேன்னுடா. அந்த செவல மாடுல அது சரியா தண்ணி கூட குடிக்கிறது இல்லடா. பட்டணத்துக்கு போக வழி தெரிஞ்சா நான் நடந்தே போய் பாத்துட்டு வந்துருவேன். நாம தான் போய் பார்க்க முடியலனாலும் இந்த பாப்பம்மாவாவது போய் பார்க்கலாம்ல. அவ புருஷனையே வீட்டை விட்டு துரத்துனவ வேலைக்கார பையன் ரங்கனியா போய் பாப்பா? பார்க்க மாட்டாடா. நாம அவகிட்ட வேலை பாக்குறதே தண்டண்டா. ஆமாண்டா. ஐயோ என் பாலெல்லாம் கொட்டு போச்சே. ஐயோ பாலெல்லாம் கொட்டு போச்சே. நான் என்ன செய்வேன்? ஐயோ என் வீட்டு கஞ்சி குடிச்சுட்டு அந்த ரங்கம் பையன் சும்மா இருக்காம ஊருக்கு வேலை செய்ய போய் உபத்திரவத்துல மாட்டிக்கிட்டான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவன் மேல பிரியம் காட்டுறாங்கன்னா இந்த மாடு கூட அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலம் காட்டுது. பால் கலக்க விடாம என்ன முதைக்குது முறைக்குது. என் வீட்டை புள்ள தின்னுபிட்டு என்னைய மறைச்சு பாக்குற? இதோ வர. ஒழுங்கா பாலை குடுத்துடு, இல்ல கட்டை பிஞ்சிடும். இல்ல இரு இரு வர. ஒதுக்குறேன் ஒதுக்குறேன் ஒதுக்குறேன். ஒழுங்கா பால் குடிப்பியா இல்லையா? என்ன பார்த்து மறைக்கிற? பால் குடிப்பியா இல்லையா? ஒழுங்கா பால் குடிப்பியா இல்லையா? உன் கால் உடைக்கிறேன். பொண்ணு தாயி, யாரு பேருக்கு மாறிச்சன? ரங்கம் பேருக்கு. ரங்கநாமஸ்ய மகாகணத்யோபியானாம் ஓம் விநாயகாய நமஹ, விக்னராஜாய நமஹ, கணபதேத்யாய நமஹ, கற்பூர தீபாராதனாம். பொண்ணு தாயி, என்னடி என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர? ஓடி போன உங்க அப்பன் திரும்பி வரணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு வரியா? வந்துடுவானா? வர விட்டுடுவேனா? ஏண்டி உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வருவேன்? ஓடி போன எங்க அப்பனுக்காக ஒண்ணும் நான் கோயிலுக்கு போல. அனாதியா அந்த வீட்டுக்கு வந்து மாடா உழைச்சு என்னால அவர் விபத்துல மாட்டி ஆஸ்பத்திரியில இருக்காரே, அவர் நல்லபடியா திரும்பி வரணும்னுதான் நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அவன் மேல என்னடி அவ்வளவு அக்கற? அவ ஆஸ்பத்திரியில இருந்து வந்தா என்ன, அங்கேயே செத்தா என்ன? போடி உள்ள. அப்படி சொல்லாதீங்க சித்தி. அவர் நல்லபடியா திரும்பி வரட்டும். அவருக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? உங்க கொடுமை தாங்க முடியாம தான் எங்க அப்பா இந்த ஊரை விட்டா போனாரு. இவரே ஏன் இப்படி பேசுறீங்க? ஏண்டி என்கிட்டயே வா எதிர்த்து பேச? ஐயோ சித்தி, வீட்டை போய் அடிக்காதீங்க. ஐயோ சித்தி வேண்டாம். அம்மா என்ன அடிக்காதீங்க. சித்தி வேண்டாம் சித்தி. என்னது விசேஷம்? ஊரே கூடி நிக்கிறீங்க. நீ வந்துட்டியா? நீ போனதுல இருந்து அந்த மாடுக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது, புல்லு திங்க மாட்டேங்குது. அந்த சுண்டலி பசங்க கூட சரியா வேலைக்கு வரதில்ல. ஏன்பா முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கேன்? ஏன் உள்ள போ உள்ள. வேலை இல்லாதவங்க கூடி நிக்கிறானுங்க. மூஞ்சுங்களை பாரு மூஞ்சு. விபத்துல ஏற்பட்ட அதிர்ச்சியில அவனோட ஒரு கால ஊனமா போச்சு. ஏன்டா அழுகுறீங்க? நாங்க இருக்கோம், அழாதீங்கன்னு. அம்மா கிட்ட சொல்லாத, உனக்கு ஒரு எண்ணெய் தானே. சிங்காரம் 2 எண்ணெய் எப்படிங்க போடுறா? எதுக்குடா? பொண்ணு தாய் கொண்ணு, ரங்கன கொண்ணு. ஐயோ மறந்தே போயிட்டா. சரிடா. என் காலு போச்சே, என் காலு போச்சே.
கால போச்சே. ஐயோ, நம்பி பையனுக்கு கஞ்சி எடுத்துட்டு வந்துதானே என் கால போச்சு. சரிங்க, என்னைக்குதான் இந்த வீட்டை விட்டு ஒழியுமோ தெரியல. ஐயோ, பொண்ணு தாயே, அடையே பொண்ணு தாயே, ஒரு விளக்கத்தை எடுத்துட்டு வா. இவனுங்களை பொழந்துடுறேன். அடையே தனியா பிடிச்சவள, அந்த பசங்க ஓடி போயிட்டாங்க. அவங்களை கூப்பிட்டு இந்த கஞ்சியை ரங்கம் கிட்ட கொடுக்க சொல்லு. அம்மா, என்னாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம் இல்ல. நீங்க நல்லபடியா இருந்தா எங்கேயாவது போய் பழச்சுக்குவீங்க. இப்படி ஊனமா நடக்க முடியாம உட்கார்ந்துருக்கீங்களே, இப்ப உங்களை யாருங்க கவனிப்பா? யாருக்கடி சோறு எடுத்துட்டு போற? சொல்லு. ரங்கனுக்கு. அனாத கழுதை, ஓடி உள்ள. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. நலந்தானா? அவன் நல்லாதான் இருக்கா. பாவம் ரங்கன் தான் நடக்க முடியாம திண்ணைக்கே வந்துட்டான். திண்ணைக்கு தானே வந்திருக்கான். அந்த பாப்பம்மா செய்யற கொடுமை தாங்க முடியாம தெருவுக்கே வந்துட போறான். இங்க என்ன வாழுதா? அன்னைக்கு இந்த கல்லு தேய தேய சோப்பு போட்டேன்னு சொன்னியே. அப்ப சொன்னேன், அதுக்கு காரணம் இருந்துச்சு. ஏன் தாண்டி இந்த நன்றி கிட்ட உலகத்துல இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன். பொடி பொடி போக்கத்தவளை. ஏ செல்லம்மா, பொண்ணம்மா நியாயத்தை பத்தி பேசுறாடி. ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. மழை வரும் போல இருக்கு. சீக்கிரம் வாங்கடி. வாங்கடி போல. கொடுமை தாங்க முடியாம தெருவுக்கே வந்துட போறான். என்ன சித்தி சொன்னீங்க? கையால இன்னைக்கு ரங்கருக்கு சூடு போட்டீங்க. உங்க அக்கிரமத்துக்கும் கொடுமைக்கும் ஒரு அளவே இல்லையா? உங்களாலதான் எங்க அப்பா இந்த ஊரை விட்டே போல. நீ ஒரு பொம்பளையா? இதயமே இல்லாத அரக்க பணம் படிச்ச உங்ககிட்ட இருந்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுறதை விட நடக்க முடியாத இவரோட போய் வாழ்றத நான் பெருமையா நினைக்கிறேன். உங்க சொத்து சுகம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நாங்க வரோம். வாங்க போலாம்.
தங்கமே ஞான தங்கமே எம் பாட்ட கேளம்மா ஞான தங்கமே மரம் ஒண்ணு நட்டு வச்ச ஞான தங்கமே கண்ணீரில் கண்ணீர் விட்டே ஞான தங்கமே மரம் ஏனோ பழுதா போச்சு ஞான தங்கமே கொடி வந்து துணையாச்சு ஞான தங்கமே ஞான தங்கமே ஞான தங்கமே என் பாட்ட கேளம்மா ஞான தங்கமே அறுத்தாலும் கோர புல்லு அழகான பாயாகும் மனுஷ ஜாதி நியாயம் மட்டும் வேறு வேறு சொமதாங்கீதா மண்ணில் சாஞ்சா தாங்குவதாரு தண்ணி உள்ள வரைக்கும் கொக்கு இருக்கும் குளம்பத்தி போனா கொக்கு பறக்கும் உறவெல்லாம் பகல் மோசம் அடிபோடி எல்லாமே ஞான தங்கமே ஞான தங்கமே என் பாட்ட கேளம்மா ஞான தங்கமே அந்நாளில் தான் கண்ணகி போல உங்கதையாச்சு கரையேறித்தான் கண்டைகள் ரெண்டு போகுதி போது ஊருக்குள்ளே இங்கே யாரும் இல்லையோ இந்த மழை பேர்ந்தும் ஈரமில்லையோ தளராதே தழும்பாதே எதிர்காலம் நீதான் பெண்ணே ஞான தங்கமே ஞான தங்கமே என் பாட்ட கேளம்மா ஞான தங்கமே மரம் ஒண்ணு நட்டு வச்ச ஞான தங்கமே கண்ணீரில் தண்ணீர் விட்டே ஞான தங்கமே மரம் ஏனோ பழுதா போச்சு ஞான தங்கமே கொடி வந்து துணையாச்சு ஞான தங்கமே ஞான தங்கமே ஞான தங்கமே என் பாட்ட கேளம்மா ஞான தங்கமே என்ன குறுக்க நிக்கிற வழி விடு. அக்கா இவங்க நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்கிற அரிசி முட்டையை திருடிட்டு போறாங்க. ஓ அரிசி முட்டையா? ஏடா தம்பி நீ எந்த ஊரு? ஊருக்கு வெளிய பள்ளிக்கூடம் இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்கிற தைரியத்துல அரிசி முட்டைய திருடிக்கிட்டு போறீங்களா? இவங்களையெல்லாம் யாருன்னு பார்த்த? ராமாயணத்துல ராமச்சந்திரனுக்கு துணையா இருந்த அனுமானுங்க மாதிரி இவங்களையா ஏமாத்த பாக்குற? நடக்காதுடா.
பாத்திருக்கியா? எங்க ஊர் டென்ட் கொட்டைகளை நான் பாத்திருக்கேன். அதுல பொம்பளைகளுக்கு கஷ்டம் வந்தா எப்படி நடந்துக்கணும்னு எங்க எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. இல்லைங்கடா. நான் இந்த வழியா போகணும். ஐயா, ஊருக்குள்ள போய் எங்களை இறக்கி விட்டுடுங்க. உங்களை வண்டியில ஏற்ற தப்பா போச்சு. நான் இந்த பக்கமா போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இறங்குமா. எங்கம்மா போனோம்? ஊருக்கு. யார் வீட்டுக்குமா? இது யாருமா? சரி சரி, இந்த ஊர்ல யாருமே இல்லைங்கிற. அப்போ என் வீட்டுக்கு வரியாம்மா? ஊருக்குள்ள வண்டி விடியா? அம்மாடியா, என்ன மறைச்சு பாக்குற? இப்ப வண்டியை நீ ஓட்டுறியா இல்ல நான் ஓட்டியா? சீக்கிரமா ஓட்டு, சீக்கிரமா. என்னம்மா அநியாயம்? இந்த ஊர்ல ஆளுகளே இல்லையா? ஆள் இல்லாம என்ன இருக்காங்க. தீச்சட்டு தூக்கிட்டு போறாரு, ரொம்ப நல்ல மனுஷன். அதான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீ அடுத்த ஊருக்கார, உனக்கு இதெல்லாம் தேவையில்லை. வண்டி ஓட்டியா? தில்லுடா. அடா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கியடா. ஏண்டா, உன் மனசுல என்ன பெரிய ஆள் நினைப்பா? ஊர் ஜனங்கள் எல்லாம் பகைச்சுக்கிட்டாம, அப்படி பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ முடியாதுடா. ஆமா, என்னடா நான் சொல்றது காலையில விடுதா? ஆமா, உன் பொண்டாட்டி செத்ததுக்கு வெளியூர்ல இருந்து கூலிக்கு ஆளை பிடிச்சுக்கிட்டு வந்து பணத்தை தூக்கிட்டு போனாம, ஊர்க்காரங்க உன்னை ஒதுக்கி வச்சா நீ அவங்க கால கைய பிடிச்சு ஊரோட சேராம இப்படி பண்ணிட்டியடா. சரி, நடந்து போச்சு. பேசாம ஊர் ஜனங்கிட்ட போய் மன்னிப்பு கேளு போ. அப்பா பசிக்குதுப்பா, கண்ணே தெரியல. உனக்கு கண்ணு முழுசா இருந்தா தானே? அரை கண்ணு தானே இருக்கு. ஆத்தா இன்னைக்கு கறிக்குழம்பு செஞ்சிருந்தா. அவ சொன்ன வேலையை செய்யாததால நமக்கு கஞ்சி இல்ல, கறிக்குழம்பும் இல்ல. இன்னைக்கு பூரா பட்டினிப்பா. உங்க ஆத்தா வயித்த பாரு. வயிறு முட்டை கறி குழம்பையும் கஞ்சியும் தின்னுபிட்டு சென்னப்பண்ணி மாதிரி தூங்குறான். அப்பா, எங்கேயோ கறிக்குழம்பு வாசனை வருது. ஆமா, வருது. ஆத்தா மீதி கறிக்குழம்ப எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. வச்சிருப்பா. நாம விட்டுறக்கூடாது. வா.
அப்பாடி இந்த வீட்டுல பூனைங்க தொந்தரவு பெருசா போச்சுப்பா. காலை ஒடிச்சு தண்ணி நம்ம சாப்பிடுறது ஆத்தாவுக்கு தெரிஞ்சா கௌரி எரிஞ்சு செத்தே போயிடுவான். கட்டின புருஷனை பட்டி போட்டு கறி குழம்பு வச்சு தானா தின்னுட்டு படுத்திருக்கிறான். அவ பொண்டாட்டியா அவ மட்டும் என் கண் முன்னால வந்து நின்னா பிச்சு பிச்சு பேசிடுவேன். சொல்றீங்க சொல்றத ஏண்டா உனக்கு ஏன் இந்த வேலையில்ல கஷ்டமா இல்ல? ஐயோ என்னங்க இது? உங்களை நான் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சொல்லிருக்கேன்ல. ஐயோ ஏங்க அழுதுங்க? இனிமே உங்களை நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் உனக்கு இந்த சிரமம் இல்ல. இல்லைங்க, உண்மையிலேயே நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பொண்ணு தாயி, ஆள் இல்லாம என்ன இருக்காங்க. தீச்சட்டை தூக்கிட்டு போறாரே, ரொம்ப நல்ல மனுஷன். அதான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. பசிக்குதா? உட்காரு. நல்லா இருக்கு. அம்மா, உன் பேர் என்னம்மா? பொண்ணு தாய். வரேன். அப்பா, எனக்கு வந்துருச்சு. வந்துருச்சா? எந்திரிச்சு ஓடா, இடத்த அசிங்கப்படுத்தாத. யார் அடிச்சது? நான் தான். ஆளுக்கு பாதி. போடு போடு. இதுல சென்னப்பட்டினம் பார்த்தவன் எவனாவது இருக்கானா? பார்க்கல. நான் பார்த்திருக்கிறேன். மாட மாளிகை என்ன, கூட கோபுரம் என்ன, குப்பை தொட்டிகள் தான் எத்தனை எத்தனை. தெரியாது என்ன? கார் என்ன, பஸ் என்ன, கப்பல் என்ன, பப்பல் என்ன, சைக்கிள் என்ன, கைக்கிள் என்ன? தெரியல. சொல்றேன். சினிமா ஸ்டுடியோ என்ன, பொம்பளை நடிகர் என்ன, ஆம்பளை நடிகர் என்ன? கேஆர் விஜயா தெரியுமா? சிவாஜி தெரியுமா? அமிதாப் பச்சன் தெரியுமா? ரஜினிகாந்த் தெரியுமா? தெரியும். தெரியுமா? எப்படி? சினிமா படத்துல பார்த்திருக்கேன். நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. வா காட்டுறேன். வா பிச்சை. ரயிலுக்கு நேரமாச்சு, அந்த ஜரிகை வேட்டி எடுத்துட்டு வாடா. பிச்சை, ஜரிகை வேட்டி. ஏன்டா அப்படி பாக்குற? உனக்கு தெரியாது, இது கல்யாண வேட்டி. உங்க ஆத்தாவை கேட்டு பாரு, இந்த வேட்டியை பத்தி விலாவரியா சொல்லுவா. உள்ள ஜரிகை துண்டுக்கு போய் எடுத்து வேடா. ஏன்டா மறுபடியும் பாக்குற? பாத்தீங்கன்னா அந்த அரக்கண்ணை நோண்டிடுவேன். போற வர போறது ஜரிகை துண்டு. அப்பா, இப்ப பட்டணத்துக்கு போறது நீயா இல்ல அவரா? ரெண்டு பேரும் தான். ஏன்டா கேக்குற? ஆத்தா சொன்ன வேலையை செய்யாம பட்டணத்துக்கா போற? போ, திரும்பி வராத. வந்த
ரயில்ல 2 காலையும் ஆத்தா வெட்டி ஆத்தா ஆத்தான்னு ஏன்டா பயமுறுத்துற? உங்க ஆத்தா என்னடா வேலை சொன்னா? இந்த சாணியை தட்டி காய வைக்க சொன்னா. அவ வர்றதுக்குள்ள எப்படி நான் இத தட்டி ஆகணுமே? அழட்டாதீங்கண்ணே. இப்ப நான் என்னென்ன செய்யணும்? இத தட்டி காய வைக்கணும். அப்புறம் நம்ம 2 பேரும் பட்டணம் போகணும். இதென்ன கொஞ்சம் நான் வண்டியா தட்டுவனே. நீ சாணி தட்டுறவனா? அப்ப தட்டு. போறேன் போ. அங்க கவனி. என்ன பாக்குற? உனக்கு நிறைய வச்சிருக்கேன். அமிதாப் பச்சன், கேஆர் விஷயா, சிவாஜி, சிலுக்கு, அனுராதா, ஜெயமாலினி, அவங்க அக்கா. நேத்திக்கு நம்ம சொக்கி இருக்காளே, ஆத்து மேட்ல சேலையை காய போட்டுட்டு குடிச்சிட்டு இருந்திருக்கா. புடவா காத்துல பறந்து போய் ஆத்துல விழுந்து தண்ணியோட போயிடுச்சு. அப்புறம் என்ன, அவன் முண்டமா மேல வந்து வேலி மரவுல மறைஞ்சு நின்னு போற வர ஆம்பளைங்களை கைய கட்டி கூப்பிட்டு இருக்கா. என்னமோ ஏதோன்னு பயந்து அவன் துண்டக்காரன் துணிக்கான ஓடி விட்டானுங்க. ஐயோ, யாருக்கு வந்து தண்ணியில வந்துருச்சு. ஆமாண்டி, காப்பாத்துக்கிறேன். எனக்கு யாருடைய இருக்கா? உன்னை தன்னுடைய பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். என் வயிற்றுல பால வந்துட்டம்மா, என் வயிற்றுல பால வந்துட்டேன். அம்மா, நான் பெத்த குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்தாம என் உயிரை பெருசா நினைச்சிட்டேன். எங்க இருந்தோ வந்து உன் உயிரை மதிக்காம என் குழந்தை உயிரை தெய்வம் போல காப்பாத்திட்டமா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா? எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். பொண்ணு தாயே, பொண்ணு தாயே. யாரு? என்ன பாட்டி? நீதான் பொண்ணு தாயா? ஆமா. என் பேத்தியை காப்பாத்தினியாமே, என் கண்ணு, நீ நல்லா இருக்கணும். எங்கும் அவரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? சரி சரி, இருக்கட்டும். என்னம்மா இது வெறும் கழுத்தா இருக்கு? அப்படிலாம் இருக்க கூடாதுமா. நான் வரட்டுமாமா? கடலை கடலை நீங்க வாங்கல? கடலை கடலை நீ வாங்கல? அடியே புண்ணாக்க, கடலை விக்கிற இடம் அடியுது. ஏண்டி மறைக்காதடி, உக்காரடி. அடிப்பாடி, உக்காரடின்னு மடியில உக்காந்துட்டியா?
என்னமோ நினைச்சேன். என்ன அம்புட்டு வாத்தியத்தையும் வாயிலே பாடுறிய எப்படின்னு? எல்லாம் பழக்கம் தான். எப்படி என்ன பழகினீங்க சொல்றேன். நம்ம ஊர்ல மழை தண்ணி இல்லாம பஞ்சம் ஏற்பட்டு போனப்ப ஊரை விட்டு போனோம்ல, போன இடத்துல ஒருத்தரை சந்திச்சேன். அவர் தான் நாகன்ற நவரச பாகவதர். அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். எப்படி பயமா இருக்குதுன்னு. ஏப்பா அந்த பேரை சொன்னா பயப்படுறீங்க? அண்ணே, பொம்பளை புள்ளி எல்லாம் தோட்டத்துக்கு கஞ்சி கொண்டு போக முடியல, குளத்துல தண்ணி எடுக்கிற பொம்பளை எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறான், வெறி புடிச்சு அலையிறான். அண்ணே, நீங்க வேட்டி தானே கட்டிருக்கீங்க, அவனை வேட்டி தானே கட்டிருக்கான். அவனை புடிச்சு கைய கால ஒடிச்சு 4 போட்டு வேட்டியை பிடிக்கிட்டு விரட்டி விட்டா கணக்கு தெரியாம காட்டு பக்கம் தெரிஞ்சிருப்பா. வாயிலே பேசிடலாம். அண்ணே, செய்யறது யாரு? உங்கடா பயந்தாங்குழி பசங்களா, என் கையில மட்டும் அவன் கிடைக்கட்டும். சும்மா போடு போட்டு அவனை பேயாட்ட ஆட வச்சு விடுவான். ஆமா உங்க பாத்தனை வந்துருச்சுன்னு அக்கா, யாரோ விழுந்து கிடக்குறாங்க அக்கா. யாரும் அது? யாரது? யாரும் அது? யாரது? ஐயோ, ஆண்டு பையன் இவன் எப்ப வந்தா? தூக்குமா, சீக்கிரமா தூக்கு. ஐயோ, தூக்குமா. இந்த ஊர்க்காரங்கிட்ட எப்படி மாட்டினேன்? அவனுக்கு பொல்லாத பசங்களாச்சே. அக்கா, நாங்க என் வேட்டை பிடிக்கிட்டு போயிட்டாரு. ஊர்க்காரங்க எல்லாம் ஓடி வந்தாங்களா, நீ நாங்க ஆளுதானு கேட்டாங்க. ஆமாண்ணே, எல்லாரும் என்ன போட்டு மொத்துன்னு மொத்தி விட்டாங்க. அக்கா, சாமி என்ன நல்லா இருக்காரா? என் புருஷனுக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்காரு. அதை விடு. இந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சுன்னு உங்க ஆத்தா கூட்டிட்டு ஓடனியே, உங்க ஆத்தா எப்படி இருக்கா? இந்த ஆத்தா செத்து கொள்ள நாள் ஆகி போச்சுல, அது கிடக்கட்டும்க்கா. இவங்க எல்லாம் யாருக்கா? எனக்கு மக இல்லாத குறைய பொண்ணு தாய் தான் தீர்த்து வச்சுட்டு இருக்கா. கும்பிடுறேன் ஐயா. என்னையா, எவ்வளவு வசூலாச்சு? உங்க பேரை சொல்லி இந்த கிராமத்துல காசு கேட்டா யாருங்க தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. நல்ல வசூலாச்சுங்க. இருந்தாலும் என்ன இந்த தாயம்மா புருஷன் சாமுக்கண்ணு நாம காசு வசூல் பண்றத பார்த்து ரொம்ப லந்து பண்றானுங்க. அவனுங்களை நான் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து மாட்டுவானுங்க. அப்ப பஞ்சாயத்துல வச்சு கிளின்னு கிழிச்சு புடுறேன். ஏன் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? காசு கொடுக்காட்டி போறானுங்க. இந்த சின்ன பஞ்சாயத்து மேடையில உட்கார்ந்துகிட்டு பெரிய பெரிய அநியாயம் எல்லாம் பண்றான் அந்த வெள்ளச்சாமி. இன்னும் பெரிய மேடையா போட்டா இந்த கிராமத்தையே விலை பேசி வித்துருவான் அப்படின்னு சொல்றானுங்க. சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். என்னங்க கையில கடிகாரத்தையே காணோம், நேரம் ஆச்சுங்கிறீங்க? அது கடிகாரத்தையும் மோதிரத்தையும் கலத்தி வீட்டு மாடாக்குழியில வச்சுட்டு வந்துட்டேன். அவசரத்துல எடுக்க மறந்துட்டேன். சரி, இப்ப என்ன, பட்டணத்துக்கு போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். அம்மா, ஐயோ பிச்சைக்கார பையன் மாதிரி அம்மாங்கிறானே. அம்மா, கொஞ்சம் இருப்பா, பழைய கஞ்சி இருக்கே, எடுத்துக்கிட்டு வரேன். பழைய கஞ்சி வேணாங்க, பழைய செருப்பு இருந்தா எடுத்து வந்து முதல்ல என்ன அடிங்க. ஏன்னா இவனை அனுப்பி வச்சேன் பாருங்க. உனக்கு ஆசை வந்துருச்சுல்ல? ஆமா, என்னைக்கு கொலை செஞ்சுட்டு நகைகளை கொள்ளையடிச்சிட்டு வந்தியோ அன்னைக்கே உன் போக்குல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரிஞ்சு மனுஷனா இருந்த நீ மிருகமா மாறிக்கிட்டே வர்ற. என்ன விட்டு இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். உண்டா வேற யாருமே எனக்கு துணை இல்லடா. துணை இல்ல. இதுவே உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்னைக்கு என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கே இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். வாடா, வா. பொண்ணு தாய் புருஷ ரங்கனை நான் கொலை செய்யணுமா? பொண்ணு தாய் என் கண்ணுக்கு தெய்வமா தெரியுறா. நான் எப்படி கொலை செய்ய முடியும்? வாழ்நாள் முழுவதும் பாடிக்கிட்டே சாகரம் நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு
இப்படி ஒரு சோதனையா அம்மா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை தடுமாறி விழுந்தா அதை பார்த்து
வேணாலும் செய்யுங்க, அவரை ஒண்ணு செஞ்சிடாங்க, அவரை விட்டுடுங்க. எவனாவது கிட்ட நெருங்குறீங்க, இவளை உயிரோட பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. எங்க எங்க தம்பி, நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கிறியா? அந்த நாகனை நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நாங்க பாத்துக்கிறோம். நீ இப்படி நடக்கிறதையும் பேசுறதையும் நல்லா இருக்கிறதையும் அந்த பொண்ணு தாய் பார்த்தான்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? பொண்ணு தாயி ஆலமரத்து பக்கத்துல இருக்க தோட்டத்தில் வேலை செய்துகிட்டு இருக்கா. போய் பாருப்பா, போய் பாரு. பொண்ணு தாயக்கா, ரெங்கண்ண பேசுறாரு, நடக்கிறாரு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முத்தம்மா வீட்டுல ஒரே சண்டை. அங்கதான் ரெங்கண்ணனை பார்த்தோம். ஊரே கூடி இருக்கு. சீக்கிரம் வாங்க. மாரியத்தா, இப்ப பார்த்து கண்ணு தெரிஞ்சுதே உனக்கு. பொண்ணு தாயே, இருமா, நானும் வரேன் இரு. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உன்னை கொல்ல விட மாட்டேன். ஐயோ
சீக்கிரமா மேல வாங்க தம்பி, மேல வாங்க தம்பி. மெதுவா மெதுவா.